இதனால் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், வந்து விட்டேனடா என் 52வது செல்வமே. உமது பெயர்? தெனாலிராமன். தெனாலிராமன். தெனாலிராமா, இன்று முதல் நீ இந்த அவையின் நவரத்னங்களில் ஒன்று. 1 2 3 4 எண்ணுற நேரத்தில் ஊற்றெடுத்து பாட்டு வரும் தட்டுற தாளத்தில் எல்லோரும் வவுறு புடைக்க புடைக்க, மூச்சு முட்ட முட்ட, கண் வெளிகள் பிதுங்க பிதுங்க, கிள்ளி சாப்பிடாமல் அள்ளி அப்புங்கள். அரசே, சீன அரசு நம்முடன் வணிக தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். மக்களின் நலனே இந்த மன்னனின் நலன். பேஸ்புக்கு ட்விட்டரா என்ன புது புது பாசியாக இருக்கின்றது. இந்த பானைக்குள்ள அந்த யானை போன அப்படியே ஆகட்டும் ஆகட்டும். பயப்படாதே, ஒன்றும் செய்து விட மாட்டேன். நான் உன்னை மன்னித்து விட்டேன். போ போ. ஆனழகு எப்படித்தான் எழுக்குமா, பெண்ணழகு எப்படித்தான் தவிக்குமா. தெனாலிராமா, இப்படியே மாறி 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 கவலையே இல்லாமல் கலகல 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 என்று காலத்தை கழித்து தள்ளுங்கள். என்ன கட்டிவிட போகிறது? எவன் கேட்க போகிறான்? நீங்கள் போடும் சட்டங்களும் திட்டங்களும் குறிப்பாக வசதிப்படுத்தவர்களுக்கு மட்டும்தான் சாதகமாக அமைகிறது. பாவப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அல்ல. உரையுள் உறங்கி கிடக்கும் நம் வாளுக்கு வேலை வந்து விட்டது. தயாராக ஒருவன் லட்சியம் நிறைவாகும் வரை மறைவாக இருப்பதுதான் நல்லது. இது உலகின் அனைத்து போராளிகளுக்கும் பொருந்தும் மன்னா. தெனாலிராமா, உன் வருகையை கோலாகலமாக கொண்டாட வேண்டும்.